வாழ்க்கையில் ஒரு முறையாவது தோல்வியை சந்திக்காதவர் யாரும் இல்லை. படிப்பு, வேலை, உறவுகள், பணம் ஆகியவற்றில் எங்கு பார்த்தாலும் தோல்வி என்ற வார்த்தை நம்மை பயமுறுத்துகிறது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தோல்வி முடிவல்ல, அது ஒரு திருப்புமுனை. இந்த வீடியோவில் தோல்வி ஏன் வருகிறது, அது நம்மை எப்படி வளர்க்கிறது, உயர்ந்த இலக்குகளை எப்படி பதிய வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக பேசப் போகிறோம். இந்த வீடியோ முடியும் போது உங்கள் தோல்விகளை நீங்கள் வேறு கோணங்களில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். நாம் தோல்வியடையும் போது நான் போதுமானவன் இல்லை, எனக்கு இதெல்லாம் வராது, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணங்கள் மனதில் ஓடத் தொடங்கும். ஆனால் கவனியுங்கள், தோல்வி நம்முடைய முயற்சியை மறுக்கவில்லை, அது நம்முடைய முறையை மட்டும் கேள்வி கேட்கிறது. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது 10 முறை விழும், ஆனால் 11வது முறை எழுந்துதான் நடக்கிறது. அந்த குழந்தை நான் தோல்வியடைந்தேன் என்று நினைத்திருந்தால் இன்று நாம் யாரும் நடக்க முடியாது. ஒவ்வொரு தோல்விக்கும் ஒரு பாடம் இருக்கிறது. தேர்வில் தோல்வி என்றால் படிக்கும் முறை தவறு, வியாபார தோல்வி என்றால் திட்டமிடல் சரியில்லை, உறவு தோல்வி என்றால் எதிர்பார்ப்பு அதிகம். தோல்வி சொல்லும் செய்தி இது: நீ நிறுத்த வேண்டாம், நீ மாற்றம் மட்டும் செய்ய வேண்டும். வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் பொதுவான விஷயம் உண்டு. அவர்கள் தோல்வியை தண்டனை என்று நினைக்கவில்லை, பயிற்சி என்று நினைத்தார்கள். பலர் நினைக்கிறார்கள் என்னால் முடிந்த அளவுக்கு போதும் என்று. ஆனால் உண்மை என்ன? நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் அதிகம் செய்யக்கூடியவர். உயர்ந்த இலக்கு என்றால் பயம் தரும் இலக்கு, மற்றவர்கள் சந்தேகம் கொள்ளும் இலக்கு, உங்களை வளர வைக்கும் இலக்கு. இலக்கு உங்களை பயமுறுத்தவில்லை என்றால் அது சிறிய இலக்கு. உங்கள் இலக்குகளை சரியாக பதிய 5 வழிகள் இருக்கிறது. முதலில் தெளிவாக எழுதுங்கள். வெற்றி பெற வேண்டும் என்பது இலக்கு அல்ல, 6 மாதத்தில் இந்த திறனை கற்றுக்கொள்ள வேண்டும், இதுதான் இலக்கு. இரண்டாவது, உங்கள் தோல்விகளை கணக்கில் கொள்ளுங்கள். முந்தைய தோல்விகள் என்ன சொல்லிக் கொடுத்தன, அதை அடிப்படையாக வைத்து இலக்கை மாற்றுங்கள். மூன்றாவது, ஒப்பீட்டை நிறுத்துங்கள், மற்றவரோடு ஒப்பிடாதீர்கள். நான்காவது, சிறிய படிகள் பெரிய கனவு. இன்று 1% முன்னேற்றம், 100 நாட்களில் 100% மாற்றம். ஐந்தாவது, தொடர்ச்சியே ரகசியம். மோட்டிவேஷன் வரும் போகும், ஆனால் டிசிப்ளின் மட்டும் இருந்தால் போதும். நினைவில் கொள்ள வேண்டிய 3 உண்மைகள்: தோல்வி உங்களை அடையாளம் காட்டாது, நீங்கள் அதற்கு கொடுக்கும் அர்த்தமே உங்களை தீர்மானிக்கும். உயர்ந்த இலக்குகள் உடனடி பலன் தராது, ஆனால் நீண்டகால வெற்றி தரும். நீங்கள் தனியாக இல்லை. இன்று நீங்கள் சந்திக்கும் போராட்டத்தை நேற்றே யாரோ ஜெயித்திருக்கிறார்கள். இன்றே முடிவு செய்யுங்கள். நான் தோல்வியடைந்தவன் அல்லது என்னால் முடியாது என்று நினைப்பதை விட்டுவிடுங்கள். தோல்விகளை படிக்கட்டாக மாற்றுங்கள். உயர்ந்த இலக்குகளை மனதில் பதியுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வடிவமைக்க ஆரம்பியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் வெற்றி பயணம் இன்றே தொடங்கட்டும். நன்றி.